ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் தமிழ் டிராவலர். இன்னைக்கு காலையில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ குட் மார்னிங் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க போகிறேன் நான் ஒரு வீட்டுக்கு. அதாவது டமாக் ஹில்ஸ் 2ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபுட்டு எல்லாத்தையும் ஜாமான்லாம் ஏற்றி வண்டியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அலைன் போகிறோம். அலைன் போட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃபுட்டை கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபுட்டு ஏற்றி வைக்க போகிறேன். அதே சமயம் ஒரு டாக் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அலைனில் கூட போகிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு ட்ரிப்பு நமக்கு வந்து இந்த டாகை வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. இங்கேருந்து அலைன் வந்து கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் அலைனு அப் அண்ட் டவுனு. 180 கிலோமீட்டர்னா ஒரு கிட்டத்தட்ட வச்சிங்களேன் ஒரு 300-350 கிலோமீட்டருக்கு மேலே அப் அண்ட் டவுன் போகிறதும் திரும்பி ரிட்டர்ன் வர்றதும். ஸோ நம்ம வந்து கஸ்டமரை நம்மளோட சர்வீஸை பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து வேறு அங்கே அலைனில் எத்தனையோ கேட்டகரி இருக்குது, கேட்ரிங் இருக்குது, அதாவது கேனல் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கொடுக்காம நம்மள்ட்ட இவ்வளோ தூரம் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 1 வருஷமா 2 வருஷமா செஞ்சுட்டு இல்லை, கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமா நான் வந்து இந்த டாக் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் போய் எடுத்துகிட்டு வருவேன். இங்கே வந்துட்டு ஒரு மாதம் இருக்கும், இல்லை 2 மாதம் இருக்கும். திருப்பி எப்போ ரிட்டர்ன் வர்றாங்களோ அப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி பேமெண்ட் எல்லாம் வந்து ஆன்லைனில் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்மளை கொண்டு வந்து விட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு அலைன் போக போகிறோம். வாங்க வீடியோவோட இணைஞ்சிரிங்க. அந்த ஜாமான் ஏற்றுறேன், பார்ப்போம். மொத்தம் இது 4 பேகு. இது வந்து கேட் ஃபுட்டு. இந்த 2 பேக் எடுத்துட்டு வரும் பாருங்க. மலி இதுல 4 பேகு பிளஸ் இது கொட்டி வைக்கிறதுக்கு உள்ள பக்கெட் இருக்குது. காட்டுறேன் பாருங்க. எஸ் மாலி, கம் ஹியர். Thank you, Mali. Check, there is 3. It's okay, no problem. I will check. Yeah, 3 top. இந்த பாக்ஸ் தூக்கி பின்னாடி போட்டுருவோம். அப்போ நமக்கு வசதியாக இருக்கும். இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு மேலே தாண்டி தான் இது கொடுக்க போகிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸ் ஃபுட்டெல்லாம் ஏற்றியாச்சு. சரியா? கேட் ஃபுட் இது, ஹீல்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபுட், இது குவாலிட்டியான ஃபுட்டு. ஓகே, இதில் வந்து கிட்டத்தட்ட 4 பேகு. ஸோ இந்த பாக்ஸும் ஏற்றியாச்சு, அதை கொட்டி வைக்கிற பாக்ஸு கண்டெய்னரு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அலைன் போகிறேன்னு சொன்னேன்ல, டாக் பண்ணி விட போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த டாக் காட்டுறேன் வாங்க. அதான் சார் ஆளை ஏற்றிக்க. தண்ணி 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 இல்லைன்னா தூக்கி கால தண்ணி தூக்கிக்கலாம். தூக்கி போடு, தூக்கி போடு. இந்த பாக்ஸ் பிடிச்சிக்க, தூக்கி போடு. இல்லைன்னா காலி போடு. பொறுமை பொறுமையா. ஓகே பெல், சரியா? ஓகே ஓகே ஜஸ்ட் பாய். இந்த டாக் எடுத்தாச்சு. இப்போ இந்த டாகை எடுத்துக்கிட்டு இப்போ நேராக அலைன் போகிறோம். ஓகேயா? இதோட ஃபுட்டு பேலன்ஸ் இருக்குது, ஒரு பாக்ஸே கொடுப்பாங்க, அதை காட்டுற பிறகு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், அலைன் கிளம்புவோம். நம்ம அப்படியே அலைன் கிளம்பியாச்சு. இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம், நேராக கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இது மாதிரி 2 ஹவரில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து டாக் கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் அலைன் போய்ட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது நம்ம வந்து பூனைக்கு உள்ள கேட்டோட ஃபுட்டு இருக்குது, அதையும் அப்படியே டமாக் ஹில்ஸ் 2ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்துட்டு ரிட்டர்ன் வருவோம். நான் மறுபடியும் மற்ற மீன்களை காட்டுறேன். அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அதோட பேப்பர், போர்டிங் பேப்பர்னு சொல்கிறது. இதில் தான் வந்து என்னென்ன திங்ஸ் வருது, என்னென்ன ஜாமான் வருது, அதில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் வந்து பாருங்க, இதுதான் அதோட பாஸ்போர்ட்டு. சரிதா? அதோட பாஸ்போர்ட்டு எந்த நாட்டில் இது வந்து பிறந்துச்சோ அந்த நாட்டிலேருந்து ரெடி பண்ண பாஸ்போர்ட்டு. ஓகே, இது வந்து பெட்டு ஹெல்த் ரெக்கார்டுன்னு போட்டிருப்பாங்க. சில ஊரில் வந்து வெட்டினரின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, வெட்டினரி ரெக்கார்டுன்னு போட்டிருப்பாங்க. சில ஊரில் பாஸ்போர்ட்டுன்னு போட்டிருப்பாங்க.
இங்கே துபாயில் உள்ள வெட்டினரி பாஸ்போர்ட் இருக்கு பாருங்க, அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது பாஸ்போர்ட்லேயே இருக்கும். ஸோ வாங்க ட்ரைவ் பண்ணுவோம். இது லாங் டிரைவு, ஒரு 2 ஹவருக்கு ட்ரைவ் பண்ணணும். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம ஆஃபீஸ்லாம் கிளம்பி இப்போ லோக்கல் ரோட்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு நம்ம வந்து நேராக வந்து ஹைவே பிடிக்கணும், அலைன் ஹைவே. அதை பிடிச்சி அதை ஏறிட்டோன்னா கிட்டத்தட்ட 120 வரைக்கும் நல்லா ஓட்டலாம், வேகமாக ஓட்டலாம். அது 140 ஸ்பீடு, 120 போகலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். ஆனால் நமக்கு ஒரு ஃபிக்ஸிங், ஒரு ஸ்பீடு, நம்மளோட ஒரு பாதுகாப்பு இருக்குது பாருங்கள். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டிக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்பீடையும் ஓட்டிட முடியாது. 60ன்னு வச்சா துபாய்க்குள்ளே 80க்கு கீழே ஓட்டிக்கலாம். அதே மாதிரி 120ன்னு வச்சா 140க்கு கீழே ஓட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கேமரா வந்து உங்களுக்கு வந்து ரேடார் அடிக்கும் ஓவர் ஸ்பீடு போனீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைவே பிடிச்சிடுவோம். அப்புறம் இந்த டாக் நான் எடுத்துகிட்டு போகிறேன்ல, இந்த டாக் எடுத்துகிட்டு போகிறேன்ல, இந்த டாக் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் வந்து இதை வந்து அன்லைனில் போய் நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பிக்கப் பண்ணி கொண்டு வருவேன். கொண்டு வந்து நம்ம ஆஃபீஸில் 1 மாதம் இல்லை 2 மாதம் வச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பி அவங்க வீட்டில் கொண்டு போய் அலைனில் திருப்பி விடுவோம். இந்த அலைன்கிறது வந்து 7 எமிரேட்ஸில் ஒரு எமிரேட்ஸு துபாய்ன்னு சொன்னால் UAEயில். ஸோ நம்ம துபாய் எப்படியோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அலைனும் ஒரு எமிரேட்ஸு. ஸோ அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு தூரம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் வரும். 180 கிலோமீட்டர், 190 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் துபாயிலேருந்து. ஒன் சைடு நான் சொல்கிறேன். அப்போ டபுள் சைடுக்கு பார்த்துங்க, 2 சைடுக்கும் பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீடு, ஒரு லிமிட்டு, என்ன லிமிட்டில் போனாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பிடிச்சி போனாலும் உங்களுக்கு 2 ஹவர் ஆகும். 120 பிடிச்சி 120ல் ஸ்பீடில் நம்ம போனாலும் கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆகும். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஹைவேல போயிடலாம். ஆனால் அங்கே போய் நம்ம அலைன்குள்ளே ஓட்டுறோம் பாருங்க, அது தாங்க ரிஸ்க்கு. ஏன்டா அவங்க வந்து 60 வச்சுருப்பாங்க உள்ளார ஸ்பீடு. அந்த 60 தாண்டி நீங்கள் 61 போனால் கூட உங்களுக்கு கேமரா இதாகும். கிட்டத்தட்ட 10,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஃபைன் ஆகும். 10,000 ரூபா இல்லை, அதுக்கு மேலே கூட ஆகலாம். நம்மளோட ஸ்பீடை பொறுத்து நமக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அதனால் வந்து இங்கே துபாயில் உள்ள ஸ்பீடு என்னவோ அதில் 20 ஸ்பீடு அதிகம் ஓட்டிக்கலாம். 60னா 80க்குள்ளே ஓட்டிக்கலாம். ஆனால் அந்த அலைனு அபுதாபி இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் ஓட்டுறா இருந்தால் என்ன ஸ்பீடு வச்சுருக்காங்களோ அதுக்குள்ளே தான் ஓட்டுறோம். 40னா 40 ஸ்பீடு, 60னா 60 ஸ்பீடு, 100னா 100 ஸ்பீடு. ஸோ இப்போ நம்ம ஹைவே பிடிச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஓட்ட வண்டியை கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு பிடிச்சி ஓட்டணும் வண்டியை. அதிகமாக வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இது வந்து விலாக் பெருசாக போயிட்டுருக்கோம். அதனால் உங்களுக்கு அங்கங்கே நான் அவங்க பேசுகிறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம், பிடிச்சாச்சு ஹைவேயை. இது 100 ஸ்பீடு ரோடு, 120க்குள்ளே போய்க்கலாம். 121 போனீங்கன்னா கேமரா அடிக்கும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10,000 ரூபா, 15,000 ரூபா ரூபாயில் சொல்கிறேன். 10,000 இல்லை 15,000 ரூபாயில் ஃபைன் வரும் ஒரே ஒரு கேமராவுக்கு. இங்கே லட்சக்கணக்கான கேமரா இருக்குது துபாயில். அப்படி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம டிரைவ் பண்ணி வந்தாச்சு. பாருங்கள் எல்லாம் அலைனு எப்படி இருக்கு பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்கும். போயிட்டு நம்ம டாக் பின்னாடி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்ப்போம். ஓகேயா? ஏன்னா நான் ஒரு 1 ஹவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு நான் வந்து மாரி லாங்கில் போனேன்னா இறங்கி ஆள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்குவேன். அதை முதல்ல ஃபஸ்ட்டு என்னன்னு இறங்கி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அலைனு? இதுதான் அலைனு. இது வந்து ஹைவேல உள்ள ஒரு ஹோட்டல் கடை, டீ கடை, இது மாதிரி ஹோட்டல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேப்பமரம் தெரியுதா? வேப்பமரம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. வேப்பமரம், நம்ம ஊர் வேப்பமரம் தெரியுதா? வேப்ப மரத்தை அப்படியே காடாக வளைச்சி வச்சுருக்காங்க, தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட டாக் போய் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? How are you? Okay. Stay, huh?
இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டாகுக்கு. ஆள் சூப்பராக இருக்குது ஆள். ஸோ அப்படியே ஒரு டீயை போட்டு கிளம்புவோம். சரியா? இப்போ சாப்பிட்ற டைம் இல்லை. ஒரு டீயை போட்டு கிளம்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்படி இருந்தால் ஒரு 1 hour ஆகுது. எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஓடணும் உள்ளார சிட்டிக்குள்ளே. ஸோ அதனால் ஒரு டீயை வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். எனக்கு தெரியுதா, இதுதான் ஹைவே. ஸோ அங்கேயெல்லாம் வந்து அரபிங்க வண்டி கிடக்கும். அதனால் நம்ம அங்கே போய் இப்போ வீடியோ எடுக்க முடியாது. தெரியுதா, இதுதான் ஹைவே. இது அப்படி போயிட்டு நம்ம வந்து ஒரு சுலைமானியும் ஒரு கேக்கு அப்படியே வாங்கியாச்சு. அந்த இருங்க ஒரு கேக்கும் தெரியுதா, ஒரு சுலைமானி. ஸோ அப்படியே குடிச்சிட்டு டிரைவ் பண்ணுவோம். அதே சமயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே துபாயாக இருந்தாலும் சரி, அபுதாபி இருந்தாலும் சரி, எந்த ஒரு எமிரேட்ஸ்லேயும் குடிச்சிக்கிட்டு, அதாவது டீயோ இல்லை ஏதாவது ஜூஸோ குடிச்சிக்கிட்டு டிரைவிங் பண்ணிங்கன்னா ஃபைனு. அதே சமயம் நம்ம கேக்கு திண்டாலும் சரி, எதுவும் மேக்கப் போட்டுட்டு அந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டுவாங்க, லிப்ஸ்டிக் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது டிரைவிங்கில். இந்த விஷயம் இங்கே நடக்காது. ஸோ அது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி அதெல்லாம் மாற்றிக்குங்க. இல்லைன்னு வச்சிங்கன்னா பெரிய ஃபைன் கிடைக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது, இன்ச்சு பை இன்ச்சு. எந்த யூஏஇயில், துபாயிலையும் அபுதாபிலையும் சரி, இன்ச்சு பை இன்ச்சு கேமரா இருக்குது. சுலைமானி பார்த்துங்க. சுலைமானி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே. கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பார்த்தாலும் தெரியுங்க, நல்லா க்ளவுடியாக தான் இருக்குது வியாபாரம். எப்படி இருந்தாலும் அலையில் ரிட்டர்ன் ஆகும்போது சில நேரத்தில் மழை பெய்யும். நான் அது மாதிரி மழை நான் வந்து இது பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். வண்டி நிப்பாட்டிட்டு பார்க்கிங்கில். யாராருக்கு இந்த ஹைவேல உள்ள பெட்ரோல் பம்பில் வந்து டீ குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நல்ல வீடியோகள்லாம் இனி வரும். அது மாதிரி சுலைமானில் கேக்க முக்கிட்டு சுலைமானியை குடிச்சிட்டு ஒரு கடி. அது மாதிரி எனக்கு வண்டியில் இருந்து டீ குடிக்கிறது, சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா பார்ப்போம், டாகை விட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா சாப்பிடுவோம். டைம் கிடைக்கும், வேறு வழி இல்லை. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் மணி ஆக போகுது, லஞ்ச் டைமு. ஃபஸ்ட்டு டாகை விட்டுட்டு அடுத்தது திருப்பி ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட வேண்டியதான். வேறு லெவலு. சேஃப்டி பெல்ட்டு எப்போதும் சேஃப்டி. எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி பெல்ட்டை போட்டு ஓட்டுங்க. பெஸ்ட்டு. நம்மளோட லைஃபு நம்மளை காப்பாற்றி விடுறது வாழ்க்கையில். அதே மாதிரி நான் என்னோட வீடியோ காட்டிட்டு இருக்கேன்ல, இப்போ ஃப்ரண்ட்டை காட்டுற பாருங்க. இந்த வியூ உங்களுக்கு வேற லெவலில் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கா? நல்லா க்ரீனரியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு அலைன் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. வண்டி எடுத்தாச்சு. ஓகே, சூப்பராக இருக்கும் அலைன் ரோடு. ஃபுல்லாக பேரிச்சம்பழம் மரம் இருக்குல்ல, பேரிச்சம்பழம் மரம். அதை வந்து சென்டரில் வச்சு சும்மா வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாம் பறக்கும் வண்டிங்க. அந்த ஸ்பீடு, கரெக்டான ஸ்பீடு, என்ன ஸ்பீடோ அதை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் மெயின். இங்கே மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். எப்படி இருக்கு ரோடு? சும்மா வேற லெவலில் இருக்கும் ரோடு.
இந்த அலைன் ரோடு கிட்டத்தட்ட 4 ட்ராக் வரும். இந்த 4 ட்ராக்ல ஃபாஸ்ட் ட்ராக், அடுத்தது கொஞ்சம் ஸ்லோ, அடுத்தது கொஞ்சம் ஸ்லோ, அதுக்கு அடுத்தது 4வது ட்ராக். இந்த 4வது ட்ராக்ல மட்டும்தான் இந்த கண்டெய்னரு, பெரிய பெரிய வண்டி, ட்ரக்கு அதெல்லாம் போவோம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எப்படி இருக்கு ரோடு. ஓகே, நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அலைன் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அப்படியே கொண்டு வந்து டாகை விட்டாச்சு, அலைனில் விட்டுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். இப்போ ரிட்டர்ன் ஆகி நம்ம வந்து ஒரு மஸ்ஜிது கிட்ட வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கேன். அதுக்கு பிறகு மறுபடியும் இப்போ போயிட்டு ஒரு எப்படியும் ஒரு 1 hour ஆகும். ஒரு ஏரியா இருக்குது, போகிற வழியில் ஹைவே இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ நான் அந்த ஒரு பள்ளிவாசல் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அலைனில் நல்லா சூப்பராக இருக்குது ஒரு அலைனில் ஒரு பள்ளிவாசல். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு அப்படியே போயிட்டு சாப்பிடுவோம். இன்னொரு 1 hour எப்படி இருந்தாலும் ஓடுறதுக்கு அலைன்லேருந்து. ரொம்ப டயர்டாகிடுச்சு, மணி 1 ஆச்சு இங்கே. ஸோ அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, ஸோ அப்படியே போயிட்டு 1 hour ஓடணும். 1 hour ஓடின பிறகு தான் ஒரு நல்ல ஹோட்டல் வரும். ஸோ அப்படியே அந்த ஹைவேல இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம துபாய் போவோம். துபாய் போய் போகிற வழியில் தான் அந்த ஃபுட்டை கொடுக்கணும். ஸோ இந்த ஃபுட்டு இன்னும் இறக்கி கொடுக்கல, அந்த பாருங்க ஃபுட்டு இன்னும் இறக்கி கொடுக்கல. ஸோ நம்ம இறக்கி கொடுத்து தான் நம்ம ஆஃபீஸ் போகணும். அப்படியே அலையிலேருந்து துபாய் ஓடி வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2 hour அங்கேருந்து ஓடி வந்திருக்கோம். வந்துட்டு இப்போ வந்து ஃபுட்டு டெலிவரி கொடுக்க போகிறேன். காட்டுறேன் பாருங்க அவங்க வில்லாவை. இது ஒரு கம்யூனிட்டி, ஃபுல்லாக வில்லாவாக தான் இருக்கும், தெரியுதா? இது எல்லாமே வில்லா, ஒவ்வொருத்தவங்க வீடு. ஸோ இந்த வீட்டில் தான் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்க போகிறோம். இந்த வீட்டில் தான் ஃபுட்டு கொடுக்க போகிறோம். அப்படியே வண்டியை திருப்பிட்டு ஓகே, அப்படியே வண்டியை திருப்பிட்டு ஃபுட்டை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம. ஓகே, நமக்கு அடுத்த வேலை பாக்கி இருக்குது, இன்னும் வேலை முடியல. நல்லா இருக்கு. 4 பேக் ஃபுட்டு ஒன்று. நாலாவது பேக். நாலு பேக் ஃபுட்டு கொடுத்தாச்சு. பாக்ஸை கொடுத்தோம். அப்படி ஃபுட்டை கொடுத்தாச்சு. இன்னும் கிளம்ப வேண்டியதான் நம்ம. இது காலையில் ஆரம்பித்த வேலை. ஓகே, இந்த காலையில் ஆரம்பித்த வேலை இன்னும் முடியல. கிட்டத்தட்ட மணி 3:30 ஆயிடுச்சு, 3:15 ஆயிடுச்சு. பார்த்துங்க, தெரியுதா? 3:15 ஆச்சு. ஸோ இன்னும் முடியல. நம்ம இன்னும் ரூமுக்கு ப்ளஸ் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் இல்லைன்னா 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். போயிட்டு காலையில் எடுத்து 2 டாக் இருக்குது, அதை ரிட்டர்ன் கொண்டு போய் வீட்டில் விடணும். ஓகே, ஸோ இன்னையோட இந்த வேலை முடியுது. இதுக்கு பிறகு பாக்கி வேலை இருக்குது. ஓவராக நீளமாக போகும் வீடியோ. ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கூட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ இனிமேல் ரெகுலராக வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.